ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஒரு ஆரி ட்ரெண்டிங் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் யாருக்கும் இந்த ஆரி மார்க்கிங் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லாமல் டேரெக்டாக இன்ஸ்டா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எப்படி பேட்டர்ன் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதனால் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. தீபாவளி டைமில் அடுத்து அப்படியே வெட்டிங் வந்துருச்சு. ஸோ ஃபுல் பிஸி. இப்போ தான் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். முக்கியமாக சப்ஸ்கிரைபில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து 2 ஸ்லீவ் இங்கே வச்சுருக்கேன். இது ஒன்று என்னென்னா இது ரெடி மெஷர்மெண்ட். ஓகேவா? இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் ஸ்லீவ் லென்த்து 9.5, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு, இந்த சைடு கீழே தையலுக்கு 1/2 இன்ச், அதே மாதிரி டாப் சைடு 1/2 இன்ச்சு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த வளைவு எடுக்கிறது, இது எல்லாமே ட்ரா பண்ணி ஒரு ஸ்லீவ் வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட அளவுகள்லாம் எடுத்துடணும். இதையுமே இப்போ கொண்டு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம தேவையான அளவு அந்த ஆரி மார்க் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம்னா அந்த இடத்துலலாம் பீட்ஸ் வரும். ஸ்டிச்சிங் இடத்துலலாம் பீட்ஸு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அது அங்கே வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு மட்டும்தான் ஆரி ஒர்க்குக்கு எடுத்துக்கணும். தையலுக்கான அளவு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ரெடி மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இதுலையுமே சென்டர் நாட்ச் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ இதை ஓரமாக வச்சுருவோம். நான் உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதில் ஸ்ட்ரைட் இந்த கீழே பாட்டத்துலேயுமே நீங்கள் சென்டர் நாட்ச் கொடுத்துக்கோங்க. அப்போ லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட் இதை வந்து ஒரு பேப்பரில் போட்டுக்கோங்க. பேப்பரில் போட்டு ஆரி எப்படி மார்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடு. ஸோ அதனால் பேப்பர்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் சென்டர் லைன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து மேலே டாப்லேருந்து ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு கீழே எடுத்துக்கலாம். மேலே ஆன் சைடு டாப்லேருந்து 1 அல்லது 1.5 இன்ச்சு கீழே எடுத்துக்கலாம். கை லென்த்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்லீவ் வந்து 9.5 வச்சுருக்கேன். இதுக்கு 1 இன்ச் எடுத்தால் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீசஸுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு 8 பீஸ் வரலாம். இந்த சைடு 4, இந்த சைடு 4ன்னு 8 பீஸ் வரலாம். கை ரொம்ப லென்த்தாக இருக்கவங்க வந்துட்டு இந்த சைடு 5, இந்த சைடு வந்து 10 பீஸ் வரலாம். அது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டையும் அளவையும் பொறுத்தது. ஓகேவா? இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது அப்படியே இந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த சைடு இங்கே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ 1 இன்ச், அதே 1 இன்ச்சு இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருந்து இந்த சைடு 1 இன்ச். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுங்க. வி மாதிரி ஷேப் கிடச்சிடும். ஓகேவா? இது ஒன்று மார்க் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது அப்படியே ஸ்கேலில் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் டேப்பில் வச்சு அளந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம அந்த அளவில் கூடு போட்டோமா? இப்போ இதில் நம்ம எத்தனை பீஸ் வருதுன்றதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சைடு 1. ஓகேவா? 1 இந்த சைடு மார்க் பண்ணாலும் ஓகே தான், அந்த சைடு மார்க் பண்ணாலும் ஓகே தான். ஓகே தான். ஏன்னா 1 சைடு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 1. இந்த 1 விட்டுருங்க. அடுத்து இது செகண்டில். அடுத்து இதை விட்டுருங்க. 3. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு இது ஒரு சைடு, இது 1 சைடு, இந்த சைடு இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த சைடு வந்துடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ். ஓகேவா? இது 1, இது 1 ப்ளஸ், இது 2, இது 2 ப்ளஸ். ஏன்னா இது தானே 2, இந்த லைன் தானே போகுது, அதனால் இது 2, இது 2 ப்ளஸ். ஓகேவா? அடுத்து இது 3, இது 3 ப்ளஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? 1, அடுத்து 1 ப்ளஸ்,
1 + அடுத்து 2 2 + நீங்கள் இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் இருக்கிறது வந்துட்டு பேக் சைடு அட்டாச்மெண்ட் மாதிரியும், ப்ளஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வளைவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரியும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சைடு வளைவு எடுத்துருக்கிறதுனால அளவு சின்னதாக வரும். ஓகேவா? 2 + அடுத்து 3 இப்போ இருக்கிறது 3 + மட்டும்தான் இருக்குது. இதே ஸ்லீவ் லென்த்தாக போடுறாங்கன்னா 4 + கூட வரலாம். அவ்வளோதான். இதுதான் நம்ம அந்த மார்க்கிங்க்கு தேவையானது பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 1 1 1 + 2 2 + 3 3 + இந்த பீசஸ் வந்து நமக்கு அதுலேருந்து கிடச்சிருக்கா. இது எப்படி நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஆரிக்கு மார்க் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஆக்சுவலி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையிலுமே இதை சேஃபாக வச்சுருங்க. ஏதாவது அளவில் டவுட் வந்ததுன்னா இதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? மீதி இருக்கிறது எல்லாம் எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் ப்ளவுஸ் கிளாத். ஓகேவா? இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 1 மீட்டருக்கு பாடிக்கு வருது, இல்லை 80 பாயிண்ட் நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இதுக்கே நீங்கள் தனியாக 1 மீட்ரு வேணும். உங்களுக்கு இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு மட்டுமே தனியாக 1 மீட்ரு வேணும். இது நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 இங்கே வச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த சைடு 2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங்கில் எக்ஸஸ் கிளாத்தை நம்ம அதாவது கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பு இல்லை. 1 இங்கே வச்சுருக்கோம். அடுத்து 1 + இங்கே. ஓகே, அடுத்து 2 இங்கே வச்சுருக்கோம். 2 + இங்கே. நல்லா கேப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கேப் விட்டு இதுக்கு இடையில, ஏன்னா துணியை வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு ஆரி மார்க் பண்ணணும். இதை எப்படி பண்ணணும்னா இந்த சைடு நீங்கள் இப்போ மார்க் பண்ணுறீங்கன்னா இது அப்படியே டேப் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் ஸ்லீவ் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்லீவ்க்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணும்போது, இப்போ ஆரி நெக்லாம் மார்க் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, டபுள் ஃபோல்டு பண்ணி பேக்கை 1 சைடு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேப் பண்ணும்போது, டபுள் சைடு டேப் பண்ணும்போது இதோட அச்சு அதில் விழுந்துடும். அப்புறம் அதையும் மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தனித்தனியாக நம்ம வச்சுட்டு இருந்தால் அளவு மாறிடும். ஓகே, அடுத்து 3. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மீட்டருமே இதுக்கு தான் நமக்கு செலவாக போகுது. 1 பிரச்சனை இல்லை, பட் 2க்குலாம் வந்து நல்லாவே இடம் வேணும். இது சின்ன பீஸு 2 இன்ச் 2 இன்ச் இருந்தால் போதும். இது கொஞ்சம் பெரிய பீஸுன்றப்ப இதுக்கு ஒரு 3 இன்ச் அது போதும். அதுக்கப்புறம் இது. ஓகே, அடுத்து இது. அடுத்து 3 + நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேவா? தெரியுதுங்களா? இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஒர்க். இது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நீங்கள் ஒர்க் ஏரியா, ஆரி ஒர்க் பண்ண போகிற ஏரியா. இதில் நீங்கள் எந்த ஒர்க் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது இது இப்படி இருக்குன்னா இது ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் இல்லை, இதில் 1/2 இன்ச்சுக்கு. அப்போ தான் அந்த டிசைன் கண்டிப்பாக வரும். ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சோ வச்சுட்டு மீதி கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம டபுளாக இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒர்க் டிசைன் தெரிஞ்சிடும். புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ரிட்டன் கூட பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண தான் ஆரி மார்க் பண்ணணும். இது எல்லாமே சிங்கிள் ஸ்லீவ், ஒரு சைடுக்குள்ளே மார்க்கிங்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். ஓகேவா? ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும். இப்போ மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருக்கிறத இப்படி போட்டுருங்க. போட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இன்னொரு ஸ்லீவுக்கும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கிடச்சிருக்கு. அது மேலேயே நம்ம டார்க்காக இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு அளவு மாறாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுறப்ப ஈஸியாக உங்களுக்கு 2 ஸ்லீவுக்குமே மார்க்கிங் கிடச்சிரும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இது எந்த பீஸ் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது 2னா 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க.
2+னா 2+ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ ஈஸியாக இருக்கும். மாற்றி வந்து ப்ளேஸ் பண்ணாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான். அது பார்க்கலன்னா ஸ்டிச்சிங் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படியே ஸ்டிச்சிங் வீடியோக்கு போயிடலாம். இவ்வளோ தான் ஆரி மார்க்கிங்க. இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த ஃபுல் ஸ்லீவ் இது எதுக்கு மார்க் பண்ணணும்னா, நீங்கள் ஆரி மார்க் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்றப்ப மீதி இருக்கிறது எல்லாமே இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்ல, அதுக்காக இந்த அளவை வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தில் இதே அளவை லைனிங் கிளாத்தில் இந்த ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுக்கணும். இது அப்படியே நீங்கள் லைனிங் கிளாத்தில் வெட்டிக்கோங்க. ஓகேவா? வெட்டிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ இதில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து எம்டி பீஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அளவு கிடையாது. ஜஸ்ட்டாக ஒரு இப்போ இந்த அளவு இருக்குது அப்படின்னா கிளாத்தில் சொல்கிறேன். இப்போ டபுள் ஃபோல்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் 2 ஸ்லீவ் எடுக்கிறனால டபுள் ஃபோல்டு போட்டுட்டு இப்போ 3+க்கு நீங்கள் வெட்டுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வெட்டிக்கோங்க. அதை அப்படியே டபுளாக மடித்து நம்ம அதில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ டபுளாக மடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் கிளியராக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். எம்டி பீஸ்க்கு அளவு தேவை கிடையாது. இதிலேருந்து அப்படியே எவ்வளோ உங்களுக்கு மீதி துணி இருக்கோ அப்படியே ஒரு ரெக்டாங்கிளாக பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அகலம் ஒரு 4 இன்ச்லேயும் நீளம் வந்து ஒரு இந்த ப்ளவுஸோட அப்படியே டபுளாக இருக்க மாதிரி, இந்த ப்ளவுஸோட இந்த ஸ்ட்ரிப்போடு அப்படியே டபுளாக இருக்க மாதிரியும் நீளம் இப்படியும் நம்ம பார்த்து 2 ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி ஒரே அளவாக வெட்டிக்கோங்க. ஒரே டைமில் முடிஞ்சிடும். ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்பி போட்டு பாருங்கள். கொஞ்சம் இது மார்க் பண்ணுற வரையில தான் உங்களுக்கு கஷ்டம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். அதிலே 2 மெத்தட் இருக்குது. அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணதை வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தட். அதை நான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. ஏன்னா அது வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. வச்சு அடித்து அதுக்கப்புறம் திருப்புற மாதிரி அதிலே அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இனிமேல் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ.